ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் 4 முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து. இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில். அதாவது முக்கியமான கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது 4மே இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இடத்துலேருந்து மாறி இருக்கு. அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும். அது எந்த மாதிரி இருக்கும்? அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா, சோதனை காலகட்டமாக இருக்குமா, ரொம்ப இன்பமாக இருக்குமா அப்படின்றத தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை மகர ராசியினர் எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிச்சா அப்படின்றத பார்க்க போகிறோம். கடந்த 7.5 ஆண்டு காலமாகவே சனியின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும் மகர ராசியினருக்கு. அதாவது என்னென்னா, வீட்டில் ஒரே பிரச்சனை, வேலைக்கு போனாலும் வேலையிலையும் நம்மளால நிலைச்சு இருக்க முடியல, வேலையிலையும் மாற்றம் ஏற்படுது, வேலையை நிறைய பேர் விட்டு விலகி இருப்பாங்க, தொழில் தொடங்கின இடத்துலையும் பிரச்சனையா இருந்திருக்கும், கடன் சுமை அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்களையும் பல போராட்டத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க மகர ராசினர். அவங்களுக்கு இந்த ஆண்டு 7.5 சனி முழுசாக முடிஞ்சிருச்சுங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. மகர ராசிக்கு இப்போ ஒரு பெருமூச்சு விடும் காலம்தான் சொல்லணும். இவங்களுக்கு இந்த ஆண்டு குரு 6ஆம் இடத்துல பொசிஷன் ஆகுறாரு. அதேமாதிரி ராகு 2லையும், கேது 8லையும், சனி 3லையும் பொசிஷன் ஆகுறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? குரு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. குடும்பஸ்தானத்தை பார்வை செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்போ சரியாயிட்டு வருது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துருப்பீங்க, கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிற டைவர்ஸ் இருக்க போகிற சுச்சுவேஷன்லாம் கூட இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகுது. இப்போ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குது. தனியாக ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து தனியாக நியூட்ரல் ஃபேமிலிக்கு வந்திருப்பீங்க, அப்பா அம்மா கூட பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகுது. இந்த வருஷம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ எல்லா நல்ல காலமே தொடங்கியிருக்கும். இத்தனைக்கும் போன வருஷம் நடந்த குரு பெயர்ச்சியிலே நிறைய பேருக்கு பிரச்சனை முடிஞ்சு சுமூகமான காலகட்டம் தொடங்கியிருக்கும். சில பேருக்கு அது இல்லைனாலும் இந்த ஆண்டு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் விலகுது. அடுத்ததான் குரு பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு இப்போ 7.5 சனியில் இப்போ வேலை விட்டு போனவங்களுக்குலாம் போன வருஷமே வேலை கிடைச்சிருக்கும். கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ நீங்கள் முயற்சி செய்யும்போது வேலை நல்லாவே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்களோட மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளிப்படும். பல பேர் உங்களை பாராட்டுவாங்க, அப்பா உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா, நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களேன்ற பாராட்டெல்லாம் இப்போ பெறுவீங்க. அடுத்ததாக 12ஆம் இடத்துல குரு பார்வை செய்யறதுனால எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னா, டூர் அண்ட் ட்ராவல் நிறைய இருக்கும். நிறைய மகர ராசினர் இந்த டைமில் நீங்கள் டூர் விசிட் அடிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகிற யோகமும் இருக்குது மகர ராசினருக்கு. நீங்கள் இந்த டைமுக்கு உங்களுடைய அதிக நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசை, நான் இந்த இடத்துக்குலாம் போகணும்ப்பா அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் அதுக்கான காலகட்டம் தான். நீங்கள் நிச்சயமாக போயிட்டு வருவீங்க. பட்டு ராகு கேது 2லையும் 8லையும் பொசிஷன் ஆயிருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்க போகுது அப்படின்னா, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் தான். ஓகேங்களா? திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஓகே, ராகு கேது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா, ராகு 2ல் இருக்காரு, குடும்பத்தில் ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனம் பண வரவு எப்படி இருக்குன்னா, ஒரு காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக இது தொழில் செய்கிறவங்களுக்கு, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம், அதாவது அந்த புதன் சுக்கிரன் இதனோட
அமைப்பெல்லாம் பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும். முக்கால்வாசி இந்த வருஷத்துல ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குதான். இருந்தாலும் சில காலத்துல வந்து பண வரவு கொஞ்சம் குறையும். உங்களுக்கு ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும். குடும்பத்துல ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும். பட் குரு பார்வை நல்லா இருக்குன்றதுனால அது எதுவுமே வந்து நிலைச்சு இருக்காது. எல்லாமே காணல் நீர் போல கரைஞ்சிடும். சீக்கிரமாவே அந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். ஸோ ராகுகேது பார்வையும் ராகுகேதுவோட பொசிஷனும் பிரச்சனையா இருந்தாலுமே அது குரு பார்வை பெறும்போது நல்ல அமைப்பாவே தான் இருக்கு. அதே மாதிரி சனியோட அமைப்பு என்னன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து புது முயற்சிகள் அதிகமா எடுப்போம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சனி பயிற்சின்னு வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல கைட்லைன்ஸ், ஒரு நல்ல வெல்விஷர் கிடைச்சிருப்பாங்க. எப்படின்னா இருக்கக்கூடாதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு கைட்லைன்ஸு நாலேஜு நமக்கே தெளிவாக வந்திருக்கும். செல்ஃப் மோடாவே நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும்போது, ஸோ நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ் தான். சிலர் புது தொழில் தொடங்கும் போது கடன் சுமை அதிகரிக்கும். சின்னதாவது கடன் வாங்குற சுச்சுவேஷன் வரதான் செய்யும். அதே நேரத்தில் வேலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பதவி உயர்வு நல்லாவே இருக்குது. தனவரவு ஏற்கனவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஹைக் ப்ரொமோஷன் யாருன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடந்த 7.5 வருஷம் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்தேன், கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு வசந்த காலமாக தான் இருக்க போகுது. மகர ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து புதுசாக வேலையில் நிறைய பேர் ஈடுபட்டிருப்பீங்க. வேலையில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் உங்களே முடங்கி இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான நேரத்துலலாம் மனசோர்வும் உடல் ஆரோக்கியமும் கெடும், மனசோர்வு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணுங்க.